வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க வீடியோ தொகுப்பு என்னென்னா, காமேஸ்வரி வசியம். இந்த எச்சினியை எப்படி வசியம் பண்ணுறது, இந்த தேவதையை வசியம் பண்ணதுக்கப்புறம் இதில் வர பலன்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரொம்ப குடும்பத்தில் கஷ்டப்படுறேன், நான் எப்படியாச்சும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த எச்சினியோட செத்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா? காமேஸ்வரி எச்சினி அப்படின்னு பேர் இருக்கனால இந்த தேவதை காமத்திற்கு உதவும், காமத்திற்கு பயன்படும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. சரிங்களா? இது இந்த தேவதை நீங்கள் உபாசனை எடுக்கும்போதே உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சரி கட்டும். ஒரு கடனில் உங்கள் குடும்பம் வாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு நிவர்த்தி உங்கள் குடும்பத்துக்கு தாராளமாக வரும். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நமக்கு நம்ம சுற்று வட்டாரத்தில் ஏகப்பட்ட மாந்திரிகம் நமக்கு கீழே இருக்காங்க. சரிங்களா? எந்திரம் ஏதாச்சும் நிறைய விஷயங்கள் வாங்குவாங்க. அப்போ அவங்க சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஊருக்குள்ளே நாங்கள் ஒரு 2-3 மாந்திரிகம் தொழில் பண்ணுறோம், அவங்களுக்கு கூட்டம் நல்லா வருது, எனக்கும் கூட்டம் நல்லா வருது, ஆனால் அந்தளவுக்கு அந்த பேர் கிடைக்கல அப்படிம்பாங்க. எதனால் அப்படின்னா, ஒரு கிராமப்புறங்களில் ஒரு மாந்திரிகன் நல்லா பேரும் போகலன்னா அவன் சொல்கிற குழி தெள்ள தெளிவாக இருக்கணும். உங்கள் முன்னாடி யார் உக்காந்தாலுமே அவன் எதுக்கு வந்திருக்கான், அவன் என்ன நோக்கத்திற்கு வந்திருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படியே அக்யூரேட்டாக எல்லாம் சொல்கிறவன் அந்த ஊர் மக்கள் இன்ன வரைக்கும் நம்புவாங்க. சரிங்களா? இப்போ சில தெய்வங்களை வச்சு குறி சொல்லுவாங்க. இந்த கருப்பர், பகவதி, காளி, அதை வச்சு மட்டுமே அக்யூரேட்டாக எல்லா குறியும் சொல்லிட முடியாது. சரிங்களா? யாருக்கும் தெரியாது. எல்லா மாந்திரிகனும் கண்டிப்பாக எச்சினி விஷயம் எடுத்திருப்பாங்க. அது இந்த கர்ண எச்சினி, இந்த மாதிரி எச்சினி வகைகள்லாம் குறி சொல்கிறத அடிச்சுக்க முடியாது. அதே போல் இந்த காமேஸ்வரி எச்சினியும் குறி சொல்கிறதில் அடிச்சுக்க முடியாது. ஒருத்தனை உங்கள் முன்னாடி உக்காந்தானா அவனோட மொத்த இதையும் பிசிறு தட்டாமல் உங்களுக்கு காதில் சொல்லிட்டு போகும். சரிங்களா? உங்களுக்கு மாந்திரிகத்தால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு எதிரி பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சத்ரு நாசமாயிடுவான். சரிங்களா? உங்களை எதிரி ஏதாவது ஒன்று பண்ண போகிறான் அப்படின்னா அவனுக்கே ஏதாச்சும் ஒன்று ஆகும், இல்லாட்டி ஆக்சிடெண்ட் ஆகும். இந்த மாதிரி வேலைகளும் இந்த எச்சினி இருக்கும். ரொம்ப ஒரு பாதுகாப்பு அரணாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்கும். சரிங்களா? இந்த தேவதையை எப்படி சித்து எடுக்கிறது அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாள் அப்படி இல்லைன்னா வளர்பிற ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த எந்திரத்தை எழுதுங்க. சரிங்களா? எதில் எழுதணும் அப்படின்னா, காரிய தகட்டில் நீங்கள் தாராளமாக எழுதலாம். எழுதிட்டு சாப நிவர்த்திலாம் சுத்தி பண்ணிடுங்க அந்த எந்திரத்தை. சரிங்களா? பண்ணதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை ஒரு தாம்பலத்தில் வைங்க. தாம்பலத்தில் வச்சு மல்லிப்பூவால் அர்ச்சனை பண்ணலாம். மல்லிப்பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு படையல் ரொம்ப ரொம்ப அவசியம். இதற்கு சைவ படையல் தான். சரிங்களா? ரொம்பலாம் கிடையாது. பச்சரிசியில் பொங்க வச்சு வைங்க. அவுள், பொரிகடலை, பூ, பழம், தேங்காய், இனிப்பு வகைகள் அதிகமாக வைங்க. சரிங்களா? மோகினிக்கு என்ன ஒரு படையல் முறையோ அதே போல் தான் இதுக்கும். சரிங்களா? நீங்கள் மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மந்திரம் இந்த சித்து எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பெண்களே ஆகாது. சரிங்களா? பெண்முகம் பாராமல் இந்த சித்து எடுங்க. ஒரு 21 நாள் தான். சரிங்களா? இந்த எந்திரம் வசிய எந்திரம் மட்டும் கிடையாது, இந்த காமேஸ்வரி எச்சினியை அடக்கி கொண்டு வரும். சரிங்களா? இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அடக்கி கொண்டு வரும். ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான், இந்த மந்திரம் சொல்லும்போது மனசை அலபாய விடாதீங்க. சரிங்களா? எங்களோட குரு சொல்லுவாங்க, எச்சினியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உபாசனை எடுக்கும்போது காமத்தில் அடிக்க பார்க்கும். சரிங்களா? ரொம்ப உச்சகட்டத்தில் காம எண்ணத்தை கொடுக்கும். ரெண்டாவது, வசியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்துடும், ஒரு வாரத்திலே வந்துடும். சரிங்களா?
வந்துட்டு உங்களுக்கு அதான சில எச்சனிகள் வந்து நேரில் காட்சி தரும், சில எச்சனிகள் வந்து சொப்பனத்தில் வந்து சொல்லும், சில எச்சனிகள் வந்து சித்தியானதற்கான அறிகுறிகள் காட்டும். வந்து பல்லி சகனம் போடுறது, உங்களை அறியாமலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, இந்த மாதிரி அறிகுறிகளை காட்டும். இந்த எச்சனியோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நேரில் வராது, கனவுலையும் தெரியாது இந்த எச்சனியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஒருத்தன் முன்னாடி வந்து நின்னான்னா அவன் என்ன நோக்கத்துக்காக வந்தான் அப்படின்னு தெரியும். இதே குளங்கள்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்க ஜீவராசிங்கள்லாம் உங்களை பார்த்து இதாகும். ஒரு பசு உங்களை பார்த்து நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் காட்டும். சரிங்களா? இது உங்களோட அனுபவங்கள் தான் உங்களுக்கு சொல்லும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், பொருளாதாரமே இல்லை அப்படின்னா, ஒரு மாதம் கஷ்டப்பட்டு தாராளமாக இந்த எச்சனை எடுத்திங்கன்னா அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் ரொம்ப செல்வந்தனாக இருப்பீங்க. சரிங்களா? இப்போ மாந்திரிகம் பண்ணுறவங்களே பணம் கையில் தங்க மாட்டேங்குது. குறி சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே இந்த எச்சினியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. எதனால நான் அப்படி சொல்ல வரேன்னா, இந்த எச்சினியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பணம் காசுக்கு பற்றாக்குறையே இருக்காது. வீட்டில் ஏதாச்சும் ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான பணம் கிடையாதுப்பா, சொகுசான வாழ்க்கை கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏகப்பட்ட பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம், என் கண் கூட நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? தேவையான பணம் கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சந்தோஷத்துலேயும் சொகுசான ஒரு வாழ்க்கை ராஜா மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக எச்சினி எடுக்கலாம். சரிங்களா? இந்த எச்சினி தேவதையை எடுக்கிறனால ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா எந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. சரிங்களா? இந்த செய்யக்கூடிய காலகட்டத்தில் பெண் தீட்டு ஆகாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த முறையை நீங்கள் எடுக்கிறீங்க, குடும்பத்தில் இருக்க பெண்கள் இந்த முறையை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பூஜை கட்டக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு உறவுலையும் ஈடுபடாதீங்க. சரிங்களா? சித்தி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த பூஜை செய்யக்கூடிய காலகட்டத்தில் காம சிந்தனைகள் உச்சகட்டத்தில் வரும். சரிங்களா? காமத்தில் அடிக்க பார்க்கும். அதை மட்டும் கடந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா எண்ணி வச்ச மாதிரி 21 நாளில் இந்த தேவியை நீங்கள் சித்து எடுத்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து உங்களுடைய முகமே ரொம்ப ஒரு அழகாக மாறி இருக்கும். அதே ஒரு பெரிய அறிகுறியாக இருக்கும். இந்த எச்சினி வந்து நீங்கள் மந்திரம் சொல்லி அழைக்கும் போதே வந்துடும்ப்பா. சரிங்களா? மந்திரம் சொல்லி அழைக்கும் போதே வந்துடும். ஆனால் உங்களுக்கு அது நான் சித்தியானது எப்படி உணருவீங்க அப்படின்னா, உங்களை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணும். சரிங்களா? உங்களை வந்து உங்களோட நடவடிக்கை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க, என்னென்ன உங்கள் வீக்னஸ் என்ன அப்படின்னு உங்கள் கூடையே இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் முடிஞ்சு ஒரு மாதம் 21 நாளுக்கு அப்புறம் தான் இந்த தேவியானது உங்களுக்கு முழுமையாக சித்தி ஆகும். சரிங்களா? இந்த உபாசனை மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு 2008 உரு கொடுக்கணும். சரிங்களா? மொத்தம் 21 தினங்கள் இந்த மந்திர உருவை கொடுக்கணும். இந்த பூஜை எப்போ செய்யணும் அப்படின்னா அந்தி சந்தி வேலையில் மட்டும் இந்த மந்திர உருவை கொடுங்க. சரிங்களா? இந்த பூஜை செய்யக்கூடிய காலகட்டத்தில் எந்த சுபபோக வாழ்க்கையிலையும் ஈடுபடாதீங்க. தரையில் தூங்குங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், மஞ்சள் கலர் பட்டாடை அணிஞ்சுக்கோங்க இந்த பூஜையில். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் மறந்துடுவோம். கண்டிப்பாக பூஜை செய்யக்கூடிய காலகட்டத்தில் பட்டு வஸ்திரங்கள் உங்கள் உடம்புல நீங்கள் அணிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெகு சீக்கிரத்தில் வரும். சரிங்களா? ஆண்கள் இந்த பூஜையை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்திரத்தை தேவையில்லாமல் வீண் பண்ணாதீங்க. பெண்கள் வந்து மாதவிடாய் காலகட்டத்தில் மட்டும் இந்த பூஜையை நீங்கள் தவிர்த்துக்கலாம். சரிங்களா? எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த உபாசனை எடுக்கணும், இந்த உபாசனை எந்திரம் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொண்டு தாராளமாக இந்த உபாசனை எந்திரத்தை வாங்கிக்கலாம். இந்த உபாசனை மட்டும் கிடையாது, 64 வகையான எச்சினிகள், மோகினிகள் எதுனாலும் நம்மளே தொடர்பு கொண்டு உபாசனை எந்திரத்தை வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சித்தி பண்ணல, தாரவாத்து தான் நம்ம கொடுப்போம். சரிங்களா? தாராளமாக நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா 4 பேருக்கு ஷேர்